ஹலோ 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 ஹலோ. ஏன் அப்படி லோலோன்னு கத்திக்கிட்டு நம்ம பொழப்பே லோலோன்னு கத்துற மாதிரி தானே இருக்கு. அப்புறம் பக்கம் எழுதுக்கு சபைக்கு வணக்கங்க. இல்லை நல்லா இருக்கீங்களா? நீங்க பக்கம் எழுதுக்கும் சபையருக்கும் வணக்கம். நேராக பார்த்து பேசினா தானே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன நம்ம நாடகத்துக்கு நம்ம காசு கொடுத்து குடிக்கிறதுங்க அதம்மா இதை திரும்பி காட்டிட்டு சொல்லுவாங்கல்ல. நல்ல எதுக்கு காயமா? ஆமாம் அண்ணே யூடியூப் சேனல் இருக்கும். என்னண்ணே மேடை நாடகம் என்ன ஒரு மாதிரியா கமுக்கமா கொடுக்குறீ? என்ன நான் அவரை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேணா கேமரா வித்துருவேன். இல்லை இல்லை அது நம்ம அண்ணன். அண்ணனா? அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவருக்கு வணக்கம் மட்டும்தான். பக்கத்தில் நம்ம ஆள் உட்காந்துருக்காரு, அவர் இப்படியே ஓயாம கும்பிடு போடுறாரு. ஒன்றும் புரியலையே சங்கதியே. கும்பிடு 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 போடாத அவரு அண்ணே. நம் அப்புறம் என்ன கம்பெனி செட்டு சேருதா? ஆனா பொம்பளை பிள்ளைய பார்த்தாட்டு உனக்கு சும்மா உட்கார முடியல பாரு. கிடந்துக்கிட்டு புரு புருன்னு இருக்குது. ஒழுக்கமா உட்காந்துக்க ஓயாம இப்படி இப்படி தூக்குற. பொண்டாடி இண்டாடி வந்திருக்கலையா? வெளியூரா பக்கத்து ஊரா இந்த ஊர் தானா? எல்லாம் சொந்தக்கார. அப்போ நான் நல்லா செஞ்சு விட்டு போயிருவேன். இன்னைக்கு பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாத அளவுக்கு இன்னைக்கு நான் பண்ணி விட்டு போகல. நான் பொம்பளை இல்லை பார்த்துக்க. வந்துட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பொறுமையா உட்காந்து பாக்குறாங்க. சரி பொம்பளை பிள்ளை வந்து எதை பேச போகுது அப்படின்னு. ஆனா நீ சும்மா உட்காராம இந்த பனிக்கு உனக்கு புரு புருன்னு கிடக்கும் போல இருக்கு. இப்படியே தூக்கிட்டே இருக்கிற. ஒழுக்கம் உட்காந்துக்கணும். அப்புறம் போலாம் பிடிக்க. அப்புறம் மைஸ் எடுக்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா ஏத்துங்க, எதை இறக்கிறாதீங்க. ஆனா எனக்கு இறக்குனா பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஏத்துனாலும் பிடிக்கும். உனக்கு அது ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து சொல்லல நீ அரியா சொன்னதை கிளுக்களு செஞ்சு விட்ட. நீயா மொட்டு கட்டார் வழி. நீ மொட்டு ராமதாஸ் மொட்டு. வெளில சொல்லாத வெளில சொல்லாத கேவலம். சரி போல பிடிக்க. பம்பு செட்டு தண்ணியில் நான் குளிக்க. பம்பு செட்டு தண்ணி நீ ஏன் ஓம் பம்புல கை வைக்கிற? கையடியா முதல்ல. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டியிருக்காங்க. ஆமா சுத்த பத்திரமா இருக்கணும். பம்பு செட்டு தண்ணி இல்லை அவ குளிக்க.
இல்லம்மா வச்சுக்கிட்டு அப்பா. ஏப்பா நானே ஏதோ ஒன்று ரெண்டோ வச்சு ஊரை ஏமாத்திருக்கேன். ஊரை ஏமாத்துறியா? ஆமா. கொஞ்சம் பெருசா எதிர்பார்க்கறா. இன்னும் பெருசாவா? இதுக்கு மேல பெருசா வண்டி நகட்ட முடியாதுடா. இதுக்கு மேல பெருசானா எங்கிட்டு போறது? நான் எங்க போறது? நானே வத்து மாடாகி பல வருஷம் ஆகிப்போச்சு. நீ ஏமாந்துடாத கால அத்தை, நீ சொசைட்டி எரும மாடுன்னு நினைச்சிருப்பா போல இருக்கு. சிந்து சிந்து மாடு நினைச்சியா? இது சிந்து மாடுலாம் கிடையாது. இதெல்லாம் வத்து மாடாகி பல வருஷம் ஆச்சு, பல நூற்றாண்டு காலம் ஆகி போச்சு. நீ அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க, மறந்துருங்க. நாங்க ஏமாறல, நல்லா வாசிக்கிறோம்ல. ஆமா, எங்களோட கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கு. ஏப்பா தெரியும், நீங்க என்ன எனக்கு என்ன வேணும்? மருமனோட போய் ஆடினா நஞ்ச புஞ்ச நல்லா விளையும். ஹலோ, மருமனை பார்த்து தூக்கி போட்ட என்ன பண்ணலாம்? செக் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உங்க மகளை வச்சு பார்க்கணும். ஹலோ மிஸ்டர், என்ன சொன்னீங்க? சிவகாமி அவர்களே, என்னைய செக் பண்ணி பார்க்கறீங்களா? ஆமா. ஐயோ தெய்வமே, என்னைய செக் பண்ண போறீங்களா? என்ன செக் பண்ண போறீங்க? நல்லா ஆடுறீங்களே, உங்க மகளை இதோட நல்லா ஆடுவோம்ல அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நானா. ஓ, அதனால சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன டெஸ்ட். என்ன டெஸ்ட் செய்றீங்க? இப்போ நான் உங்களுக்கு மகளை கொடுக்க போறேன். அது ஆஃபர்ல. அப்படியா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி. பரவாயில்லையா? அதனால நீங்க எப்படி என் மகளை வச்சு பொழப்பீங்களா பொழக்க மாட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். செத்த மாட்டுக்கோல கிளி கிழிச்சுக்கிறீங்க, அங்க பாத்துக்கங்க. சரி பாப்போம், புடிங்க ஐயா. சொல்லியா? யூடியூப் புகழ் உண்மைதான். நெஞ்சங்கள். ஆமா, உன்னைய பார்க்கையில ரொம்ப அடிக்க தடவை. ஆமா, நான் தான் யூடியூப். என்னங்க நீ தான் அதிகமா யூடியூப்ல வர. எப்படி கேக்குறியா? சொல்லுங்க. என்ன? ஹலோ, திஸ் இஸ் சிவகாமி தமிழ் டெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கேக்குறேன். பல வீடியோ வர போய் சொல்றேன். சிவகாமி தமிழ் செக்ஸி வீடியோ. சிவகாமி செக்ஸி வீடியோவா? முகரக்கட்டைய பாரு. எங்க சிவகாமி வள்ளி திருமணம் நடந்திருக்கு, சிவகாமி செக்ஸி வீடியோ போட்டு வேற வருது. சரி புடிங்க வரேன். சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி சின்ன சின்ன வீட்டில் எல்லாம் சிட்டு பேசு சத்தமல்ல, அது சிட்டு பேசு சத்தமல்ல, அது சிட்டு பேசு சத்தமல்ல. உங்களோட நான் பேச மாட்டேன். ஏமா? நான் எவ்வளவு மூச்சை கொடுத்து பாடுறேன். அது சிட்டு பேச சத்தம் இல்லைன்னு சொல்றல, அப்ப யார் சத்தம்? ஓ வாயில கொடுக்க யார் சத்தம் தான் கேளியா? யார்ட்ட? என் மாமே. எந்த மாமே? கருவா பைய. யாரு? உட்காந்துருக்காருல. நானா? ஆமா. அப்புறம் உங்கள்கிட்ட தானே ஆடி வந்தா, அப்புறம் உங்களை தானே சொல்லணும். நான் எத்தனை ஆள்றா? ஒரு நோட்டை தாண்டி இருப்பேன். ஒரு குயிர் நோட்டு தாண்டி இருப்பேனா? என் கணக்குல 33, 34வது ஆளு நீதாயா? அது 33 எங்க வைக்காங்க? சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி சின்ன சின்ன வீட்டுல எல்லாம் சிட்டு பேச சத்தமல்ல, அது சிட்டு பேச சத்தமல்ல. மாடி மேல மாடி வச்சு ஆந்தோப்பு 2 வச்சு இருக்கா? இருக்கியா? மாந்தோப்பு வீட்டில் எல்லாம் மாட பூரா பேசுதுன்னா அப்புறம் அது மாட பூரா சத்தமல்ல, அது மாட பூரா சத்தமல்ல. ஏன் மாமா பேச சத்தப்படி மாட பூரா சத்தமல்ல, ஏன் மாமா பேச சத்தப்படி.
வருஷம் தூக்கிட்டே போதியா? வருவாங்க வருவாங்க. சரி, நான் அப்புறமேல் பொறுங்க, உங்கள்கிட்ட எல்லாம் வருவேன். என்னண்ணே உனக்கு வருதா? இங்கே உள்ள வாவே. கண்டிப்பாதிய அதை என்கிட்ட சொல்லிட்டு தான் போவியா? போயா மோல பாவம், என் மருமையை காசு கொடுக்குற ஆளு. ஆமா, டப்பால போடுமா? சப்பாலையா? டப்பா காமி. சரி. வண்டியில நெல்லு வரும். வண்டியில எதுக்கே வருது? அதுக்கு தான். எதுக்கு? உன் கல்யாணத்துக்கு. எல்லா கண்ணும் என்ன பாக்குது, அடைய கண்ணும் ஒன்ன பாக்குது. எல்லா கண்ணும் என்ன பாக்குது, அடைய கண்ணும் ஒன்ன பாக்குது. பல்லக்குல பயணம் பண்ணடா, அந்த பஞ்சாயத்தில் பதுங்கி கொள்ளடா. எல்லா கண்ணும் என்ன பாக்குது, ஒன்ன பாக்குது. சூப்பருங்க. கைதுட்டுங்க, கைது தானுச்சுக்க. சூப்பர். எல்லாம் கேட்டுதான் வாங்கணும். கூப்பிட்டுருவான். எல்லாம் கேட்டுதான் வாங்கணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கை தட்டினாலும் சரி, கை தட்டாம கவட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் சரி, முடிஞ்சு 5500. எனக்கும் உங்கள் ஊர் சம்பளம் வந்துருச்சு. ஏன்னா பன்னைக்கு வெயில் காலமாக இருந்தாலும் கூட இப்படி நீங்கள் வேட்டியை கூட அவுத்து இப்படி இப்படி விசிறிப்பீங்க. இப்போ பனிக்காலம்ல, அதனால என்ன செய்வீங்க? குளிர் கொஞ்சம் 3 மணி 2 மணிக்கெல்லாம் ஆகும்ல. இப்போ செய்ய அப்புச்சு கையை விட்டுட்டீங்க. தயவு செய்து உங்கள் முந்திரி கொட்டையெல்லாம் தெரியுது, அதை மூடி உட்காருங்க.